ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹெல்தி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் சிம்டம்ஸ் ஆஃப் அபார்ஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணால் நம்ம அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். ப்ரெக்னென்ட் ஆன உடனே எல்லா பெண்களுக்கும் 100% குழந்தை பிறந்துறது கிடையாது. 30% ஆஃப் ப்ரெக்னன்சி அபார்ஷனில் தான் போய் முடியுது. நமக்கு நடந்தது மிஸ்கேரேஜ் தானா இல்லை வேறு ஏதாவது லேட் பீரியடா அப்படின்னு கூட தெரியாமல் சில பெண்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. அதுக்காக தான் இன்னைக்கு சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். மிஸ்கேரேஜோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் சோர்வு. ரொம்ப டயர்டாக இருக்கும் அல்லது மயக்கமாக இருக்கும். அடிச்சு போட்ட போல் தூக்கம் வரும். ரெண்டாவது முதுகு வலி. சோர்வு ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த முதுகு வலியும் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் அதிகமாகும். யூஸ்வலாக இருக்க பீரியட் பெயினை விட இந்த பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது வலி கொஞ்சம் கொஞ்சமாக முதுகுக்கும் அடிவயிற்றுக்கும் பரவும். அடிவயிறும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். தொடைப்பகுதி சோர்ந்து அசந்து போன மாதிரி இருக்கும். நடக்கவே முடியாது. நாலாவது கொஞ்ச நேரம் கழித்து பீரியட் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் பீரியட் பிளாக் கலர்லேயோ அல்லது டார்க் மெரூன் கலர்லேயோ இருக்கும். உங்களுடைய பீரியட் ஆகிற இடமே, அதாவது வெஜினலில் பெயின் இருக்கும். உங்களுக்கு வெஜினலில் பெயின் இருக்கிறது நல்லாவே உணர முடியும். பீரியடுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு இருந்த நாசியா, வாமிட்டிங், பிரஸ்ட் பெயின் எல்லாமே சடனாக நின்ன போல் இருக்கும். ஹெவி ப்ளீடிங் இருக்கும். பீரியட் ஆகும்போது பிளட் கிளாட்லாம் வரும். சில பேருக்கு நார் மாதிரி சின்ன சின்ன முடி மாதிரியான பிளட் கிளாட்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். நார்மல் பீரியடாக இருந்தால் 5 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அபார்ஷனாக இருந்தால் 10 to 12 டேஸ் வரைக்கும் ஹெவி ஸ்பாட்னிங் இருக்கும். ஃபைனலாக உங்கள் அபார்ஷனை 100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பீரியடோடையே உற்பத்தியான கருவும் சேர்ந்து வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு தான் உங்களுடைய அபார்ஷனை உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அபார்ஷனுக்கு பின்னாடி தாயோட மனநிலை சொல்லவே முடியாது. ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்த கருவை அவங்க பார்க்காம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போதே கருவும் சேர்ந்து வெளியேறிடும். சப்போஸ் அது போல் நடக்காமல் கருவை பார்க்க நேர்ந்தால் தயவு செய்து அதை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்ட் ஆகி 50 டேஸ் 60 டேஸ்க்கு அப்புறம் அபார்ஷன் ஆச்சுன்னா இமிடியட்டாக நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும். ஒரு ஸ்கேன் எடுத்து ப்ரெக்னென்சி டிஷ்யூஸ் எல்லாம் சரியாக வெளியே போச்சான்னு பார்க்கணும். இல்லைனா டாக்டர் உங்களுக்கு டிஎன்சி பண்ணுவாங்க. ப்ரெக்னென்சி டிஷ்யூஸ் சரியாக யுட்ரஸை விட்டு வெளியே போகலைன்னா தாய்க்கு ஃப்யூச்சரில் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அபார்ஷனோட ரீசன்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ப்ரெக்னன்சி.